நம்ம இந்த உலகத்துல உயிரோட இருக்கிற கடைசி நொடி வரைக்கும் தேவனோட ஒப்புரவாகிறதற்கான சமயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனா எந்த நிமிடத்திலே நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஒருவேளை நம்ம பாவத்துல இருக்கும் பொழுது செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒருவேளை முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட, முன்னாடி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் கூட நரகத்துல தான் தள்ளப்படுவோம். ஏன்னு சொன்னா, தேவன் நியாயாதிபதியாய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பாவத்தை கழுவாதபடி வந்த எந்த ஆத்மாவையும் தேவன் தன்னோட கூட பரலோகத்திலே சேர்த்து கொள்ள முடியாது. அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்மளும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பாவத்தோட போய் விளையாடிட்டு ஏற்கனவே செய்த பாவங்களை திரும்ப செய்து கொண்டு தேவன் மன்னிச்சிடுவாரு, மறந்துடுவாரு, என்னை ஏற்கனவே தூக்குனது போல திரும்பவும் தூக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திலேயே உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்படுவது வெகு தூரத்திலே இருக்காது.